season of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream, doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோவோ சாய்ஸ் பிசி பரமோ சாய்ஸ் மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். சோ ரைஃபிள் கிளப் படம் பார்த்துட்டேன். நான் அதோட ரிவ்யூஸ்ல தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் pretty much நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த அதே விஷயம் தான். ஒரு ஹீரோ இருக்காப்ல, ஆல்ரெடி அவர் பயங்கர ரொமான்டிக் ஸ்டாரா வந்துட்டு வேற லெவல்ல ஃபேமஸா இருக்காரு. கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே ஐயோ அவர் ஒரு வாட்டி காட்டுங்களே, நான் பார்க்கணுமே, செல்லக்குட்டியை பார்க்கணுமே, அமுல் பேபியை பார்க்கணுமேங்கிற சொல்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. இது பயங்கரமா இருக்கும். ஆனா இதுக்கு வந்து நீங்க ஹண்டிங் கத்துக்கணும், அதாவது ஒரிஜினலா போய் ஹண்டிங் கத்துக்கணும், அப்பதான் வந்து இது வந்து கன்வின்சிங்கா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ண அந்த ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. அந்த ஹண்டர்ஸ் இருக்கிற இடத்தோட பேர் தான் ரைஃபிள் கிளப். அங்க எல்லாருமே சம்பவக்காரங்க, அது நடத்து வர சரியா. ஸோ பேசிக்கலா இந்த ஹீரோ அங்கே ஹண்டிங் கத்துக்க போறாரு. அவர் அங்கே போற இடத்துல இவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன்னால ஒரு பிரச்சனை அந்த இடத்துக்கு வருது. அதோட விளைவுகள் என்ன அந்த ரைஃபிள் கிளப்ல நடக்குது அப்படிங்கிறது தான் கதைக்களம். நான் இதுக்கு மேல எதுவுமே சொன்னா வந்து ஸ்பாயிலர்ஸ் ஆயிரும். ஸோ அப்படியே ஐ லீவ் இட் டு யூ பீப்புள் சரியா. ஸோ பேசிக்கலி இதுதான் கதைக்களம் சரியா. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது, அங்கே என்ன ஆகுது அப்படிங்கிறத கதைக்களம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் ஒன்லி பாசிட்டிவ்ஸ் அபவுட் த ஃபிலிம், நோ நெகட்டிவ் அட் ஆல். திஸ் இஸ் அ bloody மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் சரியா. ஸோ அவ்வளோதான். அதனால நெகட்டிவ்ஸ் நான் சொல்ல போகிறது கிடையாது, இந்த நெகட்டிவ்ஸும் எனக்கு கிடையாது சரியா. ஸோ கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரைஃபிள் கிளப்புங்கிற அந்த ஒரு இடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஃபிள் கிளப்புக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது பிரிட்டிஷர்ஸ் வச்சிருந்தாங்க, அது ஒரு பேலஸ் ஆச்சு, பிரிட்டிஷர்ஸ் பேலஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பிளா பிளா பிளா, அதெல்லாம் வந்து நான் எல்லாமே சொல்ல வரல. யா ஸோ அந்த மாதிரி ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது டேக் ஓவர் பண்ணக்கப்புறம் ஒரு 3 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃபவுண்டர்ஸ்க்கு இவ்வளோ குடும்பத்தார்கள் இருக்காங்க. இதில் இவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க இப்படி, இவங்க அப்படி. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரைஃபிள் கிளப்புக்குள்ள ஒரு வால்ட் இருக்குது. அந்த வால்ட்டுக்குள்ள வந்துட்டு பயங்கரமான வெப்பன்ஸ் இருக்குது. முன்னோர்கள்லாம் விட்டு போயிருக்காங்க. அந்த பிக் போருங்கிற ஒரு பேர் இருக்காங்க. அந்த பிக் போர் தான் என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன அந்த செல் அவ்வளோதான். படம் பார்த்த ஆட்கள் அந்த பிக் போர் ஏதாச்சும் இருக்குமா, என்ன ஏதுக்கு அதை சொல்லுங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே, மேபி பார்ட் 2க்கு அது ஒரு சின்ன லூப் ஹோல் மாதிரி விட்டுருக்காங்களாங்கிற டவுட்டும் இருக்குது. ஐ டோ நாட் நோ, பட் பேசிக்கலி அந்த ரைஃபிள் கிளப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் வாஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி லவ்ட் இட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் த ஃபிலிம். ரெண்டாவது கேரக்டர்ஸ். அந்த ரைஃபிள் கிளப்ல அந்த கேரக்டர்ஸ் வரக்கு முன்னாடி இந்த பக்கம் வர, ஏன்னா இது நிறைய பேசணும், இந்த பக்கம் வர அனுராக் கஷ்யப் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கெட்ட அப்பா கேரக்டர், ஒரு கேவலமான அன்அப்பாலஜெட்டிக் அண்ட் கம்ப்ளீட்டா டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு கேரக்டர். ஆனால் அந்த மனுஷன் செம்மையா நடிச்சிருக்காப்புல. அந்த மனுஷன் அதை சொல்றேன்ல, இந்த சைக்காட்டிக் எலிட் இருப்பாங்க தெரியுமா, அந்த சைக்காட்டிக் எலிட் அந்த கேரக்டர், அந்த அப்பா கேரக்டர் பேரே அப்பா தான், அப்படிதான் சொல்றாங்க. பேர் he has a different thing, but எல்லாருமே அவர் வந்து அப்பா தான் கூப்பிடுறாங்க லிட்டரலா. ஸோ அனுராக் கஷ்யப் சார் has killed it. Hanuman kind brother, I was bloody surprised. He was amazing. எனக்கு அவரோட ரோல் was like kind of definitely ஒரு முக்கியமான ரோல், ஒரு நல்ல சங்கே கிடைச்சிருக்கு அவருக்கு. and he's performed like crazy, especially killer on the loose part. அப்போ வந்து அந்த மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தம்பி என்னது பிச்சு, அந்த கேரக்டருக்கும் குட்டி கேரக்டர்ஸ் தான், அவ்வளோதான். இவங்க 3 பேர் இந்த பக்கம். அப்புறம் இந்த பக்கம் வரணும் அந்த ரைஃபிள் கிளப்ல வந்தக்கப்புறம் தான் சம்பவமே. எனக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும், அந்த மென் கேரக்டர்ஸ், விஜயராகவன் சார்ல நான் பார்த்தே சொல்லிடுறேன், விஜயராகவன் சார் தான். ஆமா, அந்த மனுஷன் அந்த அப்பா கேரக்டர், அங்கே ஒரு அப்பா கேரக்டர் சாலிடு. தினேஷ் போத்தன் சார் செக்ரட்டரி ஆவரன் சம்பவம். அண்ட் ஐயோ வேற யாரு டாக்டர் லாசர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேரக்டர், ஷாஜஹான் சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அண்ட் கோஜோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அண்ட் மெனி மோர் கேரக்டர்ஸ். மென் எல்லாமே சும்மா அப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்க ஹைலைட் ஆவாங்க பாருங்க, வேற லெவல் சம்பவம். எஸ்பெஷலி தினேஷ் போத்தன் சார் ஒரு இடத்துல ஹைலைட் ஆவாரு சம்பவம் சரியா. ஆனால் சரியா, என்னதான் மென்னு செம்ம வெயிட்டா இருந்தாலும் இந்த விமன் லிட்ரலி விமனை படத்துல எப்படி போர்ட்ரே பண்ணும் அப்படின்னு கேட்டா, யாரோச்சும் கேட்டாங்கன்னா இந்த படத்தை காட்டுங்க, bloody hell, அப்படி அவ்வளோ சம்பவமா அந்த விமனை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் லைக்
brilliant. Every single woman. இட்டியானம் அவங்க தான் எனக்கு வேற லெவல் ஃபேவரட் ஆயிட்டாங்க. The way she just carried herself, especially அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்துட்டு ஒரு கன்ஃபரன்டேஷன் சீன் வரும். அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். ஆனா அப்படியே பார்த்து ஒரு மாதிரி லைட்டா சிரிப்பேன். நான் காலியங்க அன்ஸ்கேட் ஒரு ஆட்டிடியூடு, திமிரு, கெத்து, மாசுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல. அந்த இட்டியானம்ங்கிற கேரக்டர் வாஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங். ஐ திங்க் ஹர் நேம் இஸ் Miss Vani Vishwanath அவர்கள். Outstanding ma'am. I just absolutely fell in love with your performance. I don't remember seeing her anywhere. And first time தான் பார்க்குறேன்னா இல்லை எங்கே பார்த்துருக்கேன்னா தெரியல, பட் instant love. Okay, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த கேரக்டர். இட் வாஸ் பிரில்லியன்ட். I'm just talking about the character. Please don't ஏதோ குழப்பி விட்டுறாதீங்க சரியா. அந்த கேரக்டர் வாஸ் பிரில்லியன்ட். ஸோ இட்டியானம் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் சிசிலிங்கிற கேரக்டர் அவுட்ஸ்டாண்டிங்கு. அப்புறம் குன்னிவால்ங்கிற கேரக்டர் அவுட்ஸ்டாண்டிங்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் இருக்காங்களா, யார் அது சூசன்கிற கேரக்டர். விமனை அவ்வளோ அழகா போர்ட்ரே பண்ணிருக்காங்க இந்த படத்துல. மென் அதான் சொன்ன, மென் மாசு காட்டினாலும் விமன் அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. இதை நான் வந்து வேற லெவல்ல ரசிச்சேன். இப்படி காட்டுங்கடா விமனை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லிட்ரலா if anyone, I'm telling you honestly, if anyone asks how to portray women in films, show them this film and you'll bloody get the best ever answer possible. So to the maker, வேற level சம்பவம். Women were outstanding in this film. எல்லாமே அத மத்த எல்லா நடிச்சவங்களும் outstanding, but women just stole the show. It was a rock star performance. அது outstanding. அதை நான் நிறைய புகழணும்னு நினைச்சேன், நிறைய புகழ்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். மூவிங் ஆன். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வேர் த நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ. எவ்ரிபடி ஜஸ்ட் பெர்ஃபார்ம்ட் outstanding. And புன்னோசு அவ்வளோ, I think her name is புன்னோசு இருக்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. All the women were just lovely, man. Okay, so all of them were lovely. So characters தூக்கி வர முடிச்சல. Then comes the cinematography பியூட்டிஃபுல்லாக கட்டிருக்காங்க. அந்த ஒரு இடம் தான் ப்ரிடாமினன்ட்லி அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் நடக்குது. ஆனால் அந்த இடத்த காட்டின விதம், கடைசியில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போ அந்த ஒரு கன் ஷாட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கேமரா ஒரு மாதிரி ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போகும். அந்த வே இட் ஹாஸ் பீன் ஷாட், அதாகட்டும் அந்த காட்டு பகுதியில் காட்டின விதங்களாகட்டும், நிறைய ஷாட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். விஷுவலி ஒரு ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. லிட்டரலாக அப்படி உட்காந்து பார்க்கும்போது தியேட்டரில் ஸ்டன்னிங் விஷுவல்ஸ். அந்த லைட் அப் பண்ண விதம், அந்த ஒரு நம்ம ஹனுமன் கைன் வந்து ஒரு ஃபோன் கால் பேசும்போது அந்த ஃபோன் பூத்துக்குள்ளே வச்சிருந்த ஆங்கிள்ஸ் ஆகட்டும், அந்த இடம், அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு எல்லோ இருக்கும், இந்த இடத்துல ஒரு ப்ளூ இருக்குங்கிற மாதிரி அந்த லைட் அப் பண்ண விதமே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் தி என்டையர் சினிமாட்டோகிராஃபி த்ரூ அவுட் வாஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அப்சல்யூட்லி லவ்ட் இட். அண்ட் தென் கம்ஸ் தி எடிட்டிங். அதான் சொல்லணும், 1 மணி நேரம் 55 நிமிஷத்தில் இவ்வளோ எஃபெக்டிவான ஒரு படத்தை காட்ட முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு சீரியஸ்லி ஜஸ்ட் அப்சல்யூட்லி லவ்ட் இட். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒரு சொன்னான்னு தெரியல, சாரி இஃப் ஐம் நாட் செட் தட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த இடத்தோட வரலாறு அண்ட் எவ்ரி திங் அபவுட் த பிளேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ தட் மேபி, எனக்கு அப்படி தோணலை, பட் மேபி சர்டன் பீப்புளுக்கு என்னடா இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரின்னு தோணலாம். ஓகே, எனக்கு தோணலாம். ஆனால் ட்ரஸ்ட் மீ, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கான வர்த்து அடுத்த சீன்ல இருந்து, அந்த இன்டர்வல் பிளாக் சீன் அங்கே கொஞ்சம் அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு கன்ஃபரன்டேஷன் நடக்கும். அந்த இடத்துல இருந்து அது ஏன் அவ்வளோ டைம் எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவுட்ஸ்டாண்டிங். எடிட்டிங்கும் எனக்கு பேசிங் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரில்லியன்ட் எடிட்டிங் as well. And then now coming to the music. ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணும்போது ரெக்ஸ் விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நான் சொல்லிட்டேன். I don't know what happened. My entire comment sections were like, Rex Vijayan, GOAT, Rex Vijayan, he's back, he's coming back, blah, 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 blah. அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது என்னோட கமெண்ட் செக்ஷன். எனக்கு நான் லிட்டரலாக கேட்கணும்னு நினச்சேன், ப்ளீஸ் டெல் மீ மோர் அபவுட் ஹிம். Which, I mean, is there any other song I should react to? And தயவுசெய்து இப்போ நான் கேட்குறேன், ரெக்ஸ் விஜயன் சாரோட சாங்ஸ் ஆர் எனி அதர் ஒர்க்ஸ் நான் ரியாக்ட் பண்ணலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பிகாஸ் you people increased my curiosity levels like that when I did my trailer reaction video. But again, படம் பார்த்தோன்னா கில்லர் BGMs கிளியுது. சாங்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 2-3 சாங் தான் வந்துச்சு. பட் ஆனால் அந்த கில்லர் ஆன் த லூஸ் அகைன் நீங்கள் ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தீங்க, நான் மிஸ் அவுட் பண்ணேன். ஐ திங்க் I'll react to it again because I just loved it when it happened there. அதுக்கப்புறம் ஒரு 2 சாங்கோ 3 சாங்கோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். whatever, the songs were lovely there. but அதுக்கப்புறம் அந்த கில்லர் ஆன் த லூஸ் ஆகட்டும், அந்த BGMs எல்லாம் வந்துட்டு சம்பவம் என்ன ஸ்டைலிஷாக, என்ன கிளாஸியாக, என்ன அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த பேர் அங்கே கொடுத்த நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷன், ட்ரெய்லர் ரியாக்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்த ஹைப்புக்கு
10x தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி லவ்ட் ஹிஸ் மியூசிக் ஹியர் அண்ட் ஐ வுட் லவ் டு see or I would love to listen to more of his work. So please suggest me good works of his to react to அப்படின்னு சொல்லிக்கிறேன். And also action sequences choreograph பண்ண விதம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனிமேட்டடாக இருக்கேன்னா என்னன்னு தெரியல, பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. அது வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. சாலிடு படம் மஸ்ட் வாட்ச். நான் சொன்ன மாதிரி மஸ்ட் வாட்ச் இன் சினிமாஸ். முடிஞ்சால் தயவு செய்து போய் தியேட்டரில் பார்த்துருங்க. டோன்ட் மிஸ் திஸ் ஒன். இட்ஸ் அ குட்டி கிறிஸ்ப் ஃபிலிம், பட் த இம்பேக்ட் வில் பி அமேசிங் அண்ட் யூல் ஜஸ்ட் லவ் இட். எஸ்பெஷலி நான் திருப்பி சொல்கிறேன், விமனை காட்டின விதம், ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் டைரக்டர். ஓகே, ஹூ இஸ் த டைரக்டர்? ஒரு நிமிஷங்க. ஆஷிக் கபூர். அவர் தான் சினிமாட்டோகிராஃபியுமா? ஓகே, டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் இதில் போட்டிருக்கு விக்கிபீடியா. அதுதான் தெரியல, பட் டைரக்டர் ஆஷிக் கபூர் அவர்கள் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். இப்படி காட்டுங்க தயவுசெய்து விமன் அப்படிங்கிற விமன் கேரக்டரை ஸ்ட்ராங் ஆகுங்க, பவர்ஃபுல் ஆகுங்க, இப்படி போர்ட்ரே பண்ணுங்க அவங்களை. அதை விட்டு ஜங்கு பொங்கு நாளை விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உண்மையிலே அது எனக்கு மனசார அந்த படம் பார்க்கும்போது தோணிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ பிலீவ் this was a very conscious effort taken by the director and I'm so happy that it has turned out the way he intended it. And so எனக்கு super happy, super excited and I just absolutely loved the film. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ முடிச்சு பார்த்தா. This is my review on Rifle Club. உங்க தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சில வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி. 26 நாட்கள் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.